நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்டிச் வந்து இதுதான். ஸோ இது என்ன ஸ்டிச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட் ஸ்டிச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டபுள் கலர் த்ரெட் எடுத்து இந்த ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிச் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டிச் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளாரல் டைப்பில் வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் டிசைன்ஸ் என்ன மாதிரி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் லீஃப் மாதிரி ஸ்ட்ரக்சர் வருது, இல்லை ஒரு ஃப்ளாரல் டைப் வருதுன்னா அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து 2 டைப்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டிசைன் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா வெறும் த்ரெட் ஒர்க் மட்டும் வச்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ இந்த ஒர்க் பார்த்தீங்களா, இது வந்து எம்போஸ்டாக இருக்குது பாருங்கள். இதுவும் சேம் ஸ்டிச் தான், பட் வந்து எம்போஸ்டாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் இருக்கு இல்லையா, நம்ம வந்து ப்ளவுஸ்லாம் நம்ம வந்து தப்போம் பைப்பிங் த்ரெட் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே அந்த டிசைனை வந்துட்டு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நம்ம பார்க்கும்போது லுக் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் எம்போஸ் பண்ணி இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் டிசைன் தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா கட் ஒர்க் டிசைன் தான். ஸோ இந்த கட் ஒர்க் வந்து நம்ம பேஸாக கொடுத்துட்டு 3D ஒர்க்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதை கூட நம்ம மேலே வச்சு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூனிக்காக இருக்கும். ஸோ இதுதான் நார்மலாக வந்துட்டு லீஃபோட ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிட்டு தான் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த டிசைன் பாருங்கள். இந்த டிசைனை ஹாஃபாக டிவைட் பண்ணியிருக்காங்க. டிவைட் பண்ணிவிட்டு ஒன் சைடு வந்துட்டு ஜரி த்ரெட்டால் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அனதர் சைடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில்க் த்ரெட்டால் ஃபில் பண்ணிவிட்டு சென்டரில் 3 கலர்ஸில் வந்துட்டு பீட் வந்துட்டு மாற்றி கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே எல்லாமே வந்து லீஃப் ஃபில்லிங் தான். ஸோ இதுவும் பாருங்கள், இதுவும் வந்துட்டு லீஃப் ஃபில்லிங் தான். ஸோ இது பாருங்கள் லோட் ஸ்டிச் கொடுத்துருக்க ஃபில் பண்ணியிருக்காங்க. டபுள் கலர் ட்ரை பண்ணியிருக்காங்க. லோட் ஸ்டிச்சு வித் டபுள் கலர் ட்ரை பண்ணியிருக்காங்க. இதை பாருங்கள், ரிங் நாட்டு, ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இதெல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. இதை பாருங்கள், இது வந்து ஹனிகாம் ஸ்டிச்சு. இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இதை பாருங்கள் ஃபெதர் ஸ்டிச்சு. மேலே பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு. பீட் ஒர்க் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளாரல் டைப்பில் வந்து அந்த ஸ்டிச்சே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா வாட்டர் ஃபில்லிங். ஸோ வாட்டர் ஃபில்லிங் நமக்கு தெரியும், ப்ளவுஸில் ஸ்லீவ்ஸில் வந்துட்டு அதிகமாக இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதாவது நமக்கு ஒரு ஏரியா ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இந்த வாட்டர் ஃபில்லிங்கை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா இது வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.